ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஎல் vlog. மோஸ்ட்லி எல்லாருமே கடலைப்பருப்பில் தான் வடை சுடுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி சாம்பார் பருப்பு தோரம் பருப்பில் வடை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மணி நேரம் சாம்பார் பருப்பை ஊற வச்சு அது கூட சோம்பு சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக பொறையாக இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சு இஞ்சி ஒரு 5-6 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கிற வெங்காயம் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு முதல்லையே ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம வடை சுடும் போது கடைசியில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வடை மாவை ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எப்பவும் போல் வடைக்கு தட்டுற மாதிரி அழகாக கையில் தட்டி எண்ணெயில் போட்டுடணும். முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வடையை நம்ம அதில் போடணும். இல்லாட்டினா மாவில் நல்ல எண்ணெய் உறிஞ்சிக்கும். நான் முதல்ல உளுத்தம் பருப்பில் வடை செய்யலான்னு யோசிக்கும்பொழுது எப்படி வருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பில் செய்கிற வடை மாதிரியே தான் வந்துச்சு. எந்த வித்தியாசமும் இல்லை. லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப தீய விடாமல் இந்த நிறத்துக்கு எடுத்திங்கன்னா தான் வடை பார்க்கவும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வடை ரெடி ஆகிடுச்சு. ஆயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லை நியூஸ் பேப்பரில் வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான துவரம்பருப்பு வடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.